வணக்கம். வெல்கம் டு ராஜா ஜோதிடம். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசிக்கு ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஜூன் மாதத்துல தான் குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம படிப்படியா பார்க்கலாங்க. முதல் வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த டைம் பீரியட்ல எந்த ஒரு தடை இல்லை அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார், லாபச்சனியா இருக்கிறாருங்க. அதே மாதிரி உங்களோட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான், அவர் 2ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க கரெக்டா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வேலையில இருக்கிற நபர்களுக்கு இந்த புதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. முதல் உங்களோட ராசி அதிபதி யாருங்க? சுக்கிரன். 6ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதி யாருன்னா புதன் தான், அவர் அந்த இடத்துலயே ஆட்சி அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பா ஏற்படுங்க. அடுத்த லெவலுக்கான ஒரு பதவிக்கு கண்டிப்பா நீங்க போவீங்க. சனி பகவானும் வலுவா இருக்கிறாருங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி யாருங்க? உங்களுக்கு சனி பகவான் தான். அப்போ எல்லாத்துலயுமே ஒரு தொட்டதெல்லாமே பொண்ணாகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு அடுத்த பாயிண்ட் ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் உச்சம் அடைகிறாரு. ஸோ குரு பகவான் ரிஷபராசிக்கு யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, இந்த ரெண்டு ஆதிபத்தியத்தை உங்களுக்கு குரு பகவான் வாங்கி இருக்கிறாருங்க. அவர் 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாருங்க. 3ஆம் இடத்துக்கு ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ அந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறாருங்க. இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில ஒரு சின்ன ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சின்ன ஒரு தடை, ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்குங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே, ஒரு சின்ன ஒரு தடை இருக்குங்கிறீங்க, அதுக்கப்புறம் எப்படி ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு பழமொழி இருக்குது இல்லைங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி யாருங்க? குரு பகவான். அவர் 3ஆம் இடத்துல மறையிறாருங்க. அப்படிங்கிறப்போ ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாருங்க. திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. திடீர் மாற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. அது நல்ல மாற்றங்களாகவும் நல்ல ஏற்றங்களாகவும் கண்டிப்பா ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வேலை நல்லா இருக்குதுங்க. அடுத்து தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே தொழில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. ஆல்ரெடி நல்லா தான் இருக்கீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க, 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீங்க போட்ட முதலீடு அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. இந்த டைம் பீரியட் நான் ஒரு முதலீடு போட்டு என்னோட பிசினஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படின்னா, அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து நீங்க யோசிக்கணும். நல்ல டைம் பீரியடா இருந்தா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விரயத்தையோ ஏதோ ஒரு சின்ன ஒரு நஷ்டத்தை கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விழிப்புணர்வோட மற்ற விஷயத்த எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா எல்லாமே சாதகமா இருக்குது அப்படிங்கிறத ரிஷபராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 10ல ராகு, 11ஆம் இடத்துல சனி பகவான், தொடர்ந்து 10 11ல கிரகங்கள் இருந்தாலே தொழில்ல அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படுங்க. அப்ப குரு பயிற்சி அப்படிங்கிறதுமே உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் குரு பகவான் தான் வராருங்க. அப்ப லாபாதிபதி யாருங்க? குரு பகவான் தான். அப்போ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே லாபமா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது குரு பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப தொழில நல்ல ஒரு லாபம் கண்டிப்பா ஏற்படுங்க இந்த குரு பயிற்சியில் அப்படிங்கிறத ரிஷபராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பொருளாதாரம் எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரனோட காம்பினேஷன் 2ஆம் இடத்துல இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. அப்போ எல்லா விதத்திலுமே உங்களுக்கு வருமானம், பொருளாதாரம், லாபம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஆட்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு விரயங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. எது சார்ந்த விரயங்களா இருக்கலாம்னா, ஏதோ ஒரு வண்டி வாகன பழுதா இருக்கலாம், ரிப்பேர் ஆகலாம். இல்ல வீட்டுல ஏதாச்சும் ஒரு பொருட்கள் ரிப்பேர் ஆகலாம், அதை ரெடி பண்ணலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணை உங்களோட ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட், ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப், அவங்க ஏதோ ஒரு கடைக்கு போயிடுவாங்க. போயிட்டு எனக்கு இதை வாங்கி கொடு அப்படின்னு நிற்பாங்க. அதை நீங்க வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இருக்குங்க. அப்ப இதுக்கெல்லாம் நீங்க ரெடியா இருந்துக்கோங்க ரிஷபராசி அன்பர்களே. சரிங்களா? இதுக்கு அடுத்து குடும்பம் எப்படி இருக்கும்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் நல்ல ஒரு சுபகிரகங்கள் தான் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு தருணங்கள் அப்படிங்கிறது குடும்பத்துல கண்டிப்பா ஏற்படுங்க. இவ்வளவு நாளா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட இப்போ சால்வ் ஆயிருங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களும் ஃபேமிலியில ஒரு ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிறது ரிஷபராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து பாத்துட்டோம்னா
மேரேஜ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 7ஆம் அதிபதி யாருங்க? செவ்வாய் பகவான். அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இந்த டைம் பீரியட் வந்து வரன் பார்க்கறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. குரு பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கான பார்ட்னரை வந்து தேடி கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஏஜ் ஆயிருச்சு, இல்ல வந்து எனக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் இல்லை திருமணத்துக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப்பா இருந்தோம்னா இந்த 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு இல்லைங்க, இவர் என்ன பிரச்சனை பண்ணுவாருன்னு பார்த்துட்டீங்கன்னா இவர் தான் 8ஆம் அதிபதி. அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த பேச போவீங்க, அது தப்பா கன்வே ஆயிரும். இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து புடிச்சுக்கிட்டு நீ இதை தப்பு பண்ணுன, இதை நீ ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கிற அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பெரிய ப்ராப்ளமா கிரியேட் ஆயிரலாம். ஸோ அப்ப பேசுற பேச்சுல ஒரு கவனம் தேவை, ஒரு கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. 3ஆம் இடம்னு என்னங்க, ஒரு பேச்சுவார்த்தை, கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அப்ப அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பேசுறதுக்கு முன்னாடி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பேசுங்க. அவசரப்பட்டு கோபத்துல எந்த ஒரு விஷயத்தையும் வார்த்தையை வெளியில் விட்டுட்டீங்கன்னா அது ரிலேஷன்ஷிப்ல நிறைய ட்ரபிளை கொடுத்துரும் அப்படிங்கிறத ரிஷபராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட ராசி வந்து அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவர் வந்து இயற்கையாவே அந்த லவ் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருப்பாருங்க. ஏன்னா அந்த அந்த சுக்கிரன் அப்படின்னாவே அந்த ரிஷப ராசிக்கு அந்த இயல்பாவே அந்த காதல் ஒரு அன்பு அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அது வந்து நீங்க கொஞ்சம் பார்த்து கோபமும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கணும். ரொம்ப அதிகமா காதல் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமா கோபமும் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் கரெக்டா போனாதான் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நேர் 7ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்படிங்கிறப்போ உங்களோட பார்ட்னர் வந்து அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும் அப்படிங்கிறது ரிஷபராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மாணவர்கள் மாணவிகள் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல 2ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரிய பகவான் வந்து 15ஆம் தேதி வந்து பயிற்சி ஆயிடுவாருங்க. சரிங்களா? முதல் 15 நாள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 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 வழி அப்படிங்கிறது கிடைக்குங்க. அடுத்த லெவல் எப்படி போகலாம், என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியுங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற நபர்களா இருந்தா நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்குங்க. கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா கிடைக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே உங்க சுய ஜாதகம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கறத ரிஷபராசி என்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப மாணவர்களுக்கு சூரியன் புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா கல்வி நல்லா இருக்குங்க. அடுத்த லெவலுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். பொருளாதாரம் நல்லா இருக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி அடையுங்க. ஒரு ஒரு பேச்சு போட்டி இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க தான் நம்பர் 1 பிரைஸை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம்னா 2ஆம் இடம்னா பேச்சுங்க. அப்படிங்கிறப்ப அந்த பேச்சுனால ஒரு வருமானம், ஒரு பிரைஸ் அடிக்கிறது இது எல்லாமே கண்டிப்பா இருக்குதுங்க. பேச்சு போட்டியில கலந்து நம்பர் 1 வர்றது, ஏதோ ஒரு போட்டியில கலந்து நம்பர் 1 வர்றது, இது எல்லாமே கண்டிப்பா நல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு நல்லா இருக்குதுங்க. இந்த டைம் பீரியட்ல ஒரு யோசனை இருக்கும், நான் வந்து ஃபாரின் போய் படிக்கலாம், இல்ல வந்து ஃபாரினுக்கு வேலைக்கு போலாமான்னா கண்டிப்பா போலாங்க. இந்த டைம் பீரியட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்க சுய ஜாதகமும் கரெக்டா வலுவான தசாபுத்தி போய் அந்த ஃபாரின் போகக்கூடிய யோகம் இருந்து அதுக்கான தசாபுத்தி நடப்புல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஃபாரின் போவீங்க அப்படிங்கிறது ரிஷபராசி மாணவர்கள் மாணவிகள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் பீரியட் உண்மையாவே சந்தோஷமா இருப்பீங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாளா வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்குன்னு ஒரு பேர் எப்ப கிடைக்கும், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நான் சொல்றது யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா இந்த டைம் பீரியட் கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி யாருங்க? சுக்கிரன். அவர் வந்து புதனோட சேர்ந்து இருக்கிறாரு. புதன்னா 2ஆம் அதிபதி. அப்ப நீங்க பேசுற விஷயத்துக்கு ஒரு 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்குங்க. குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. இந்த டைம் பீரியட் எல்லாமே சாதகமா இருக்குதுங்க. எதை பத்தியுமே கவலையே வேண்டாம். ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த விரயம், ஏதோ ஒரு விரயம் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஒரு பேக்கப் பிளான் எடுத்து வச்சுக்கோங்க. அவசரப்பட வேண்டாம். ஒரு டிராவல் பண்ற மாதிரி இருந்தாலும் சரிங்க, எல்லாத்தையுமே கொஞ்சம் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இங்க நம்ம நாளைக்கு அங்க போனா அது என்ன மாதிரியான இம்பாக்ட பண்ணும், நம்ம ஃபேமிலிக்கு என்ன தேவை அப்படிங்கறத முதன்மையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்த வந்து கமிட்மெண்ட்குள்ள போறது நல்லா இருக்குங்க. ஒரு டூர் ட்ரிப் போலாங்க, பட் அதை நம்மளோட வேலையை விட்டுட்டு போகக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு தாட் அப்படிங்கிறது வருங்க. டக்குன்னு போகணும் அப்படின்ட்டு இருப்பீங்க, ஆனா அதனால ஏற்படக்கூடிய லாஸ் வந்து நீங்க வந்து பொருட்படுத்த மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அடடா நம்ம கொஞ்சம் லேட்டா வெளியில போயிருக்கலாமோ, இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ரிஷபராசி பெண்கள்
புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து ஹெல்த் ட்ரபிள்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி யாருங்க? சுக்கிரன். அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வரலாங்க. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பா வயிறு சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படுங்க. அல்சர் வரலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான ட்ரபிள்ஸ் கண்டிப்பா ஏற்படலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? அதே மாதிரி 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் அப்படிங்கிறது கரெக்டா வராதுங்க. அதே மாதிரி ஓவர் ஃபாஸ்டா வண்டியை வந்து டிரைவ் பண்ண வேண்டாம். கரெக்டா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டாவே போதும். மற்றபடி பெருசா எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஆனா வயிறு சார்ந்த பகுதிகள் இஎன்டி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது நார்மலா அப்பப்போ வந்துகிட்டே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து சீனியர்ஸ் அப்படின்னாலுமே வந்து இந்த டைம்ல உண்மையாவே மன திருப்தி அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்க இவ்வளவு நாளா ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு திருப்தி இருந்திருக்காது. நான் பண்ணுனேன், ஆனா எனக்கு 100% ஒரு மன திருப்தி இல்லை இந்த விஷயத்துல, இந்த வருமானத்துல, இந்த லாபத்துல. ஒரு முயற்சி எடுத்தேன், அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த டைம் பீரியட் கண்டிப்பா கொடுக்குங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல குரு பகவான் மறையிறாருங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் உச்ச வலிமையோடு இருக்கிறதுனால ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன ஒரு தடை ஏற்படுங்க. அதுக்கப்புறம் பெரிய லெவலுக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறது எதிர்பாராத நேரத்துல கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது ரிஷபராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆளோட பார்க்க போயிட்டோம்னா இந்த குரு பயிற்சியும் சரி, இந்த ஜூன் மாதத்துல இருக்கக்கூடிய மாற்றங்களும் வந்து நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் வந்து அவசரப்பட வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம். மற்றது எல்லாமே நல்லா இருக்குதுங்க. உங்களுக்கு தொழில் நல்லா இருக்குதுங்க, வேலை நல்லா இருக்குது, தொழில்னால வரக்கூடிய லாபம் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, முக்கியமா மனசு நல்லா இருக்குதுங்க. மனசு மட்டும் கரெக்டா இருந்துட்ட போது எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம். அப்போ மனசு வந்து ரொம்ப ஆனந்தமா ஹாப்பினஸா இருக்க போறீங்க அப்படிங்கிறத ரிஷபராசி நண்பர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸை நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.